Warm up. Next side to side. Good morning, ma'am. Good morning, Shakti ma'am. Down and up. Neck rotation. Opposite side. Shoulder rotation. Opposite side. Full arm line rotation. Opposite side. Shoulder side to side tap. Side bend. Spine twist. Hip rotation. Opposite side. Knee rotation. Opposite side. High knee. Butt kick. Forward bend. Front, back, front, back, front, back, front, back, front, back, front, back, front, back. Alternate touch. Right to left, left to right. Relax. March fast. Spacciate. ரிலாக்ஸ். எல்லாரும் சேர் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்லிப் ஆகாத இடத்துல போட்டுக்கோங்க, இல்லைன்னா மேட்டு போட்டு மேட்டு மேலே வச்சுக்கோங்க.
ஃபர்ஸ்ட் உட்காந்துக்கிறோம். சேரோட எண்டில் உட்காந்துக்கிறோம். நல்லா கோர் டைட், கை ரெண்டும் பின்னாடி ஜஸ்ட் ஜென்ட்லா பிடிச்சிக்கோங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம். ஆல்டர்னேட் எல்போ நீ டச், அதே நீயை ஃப்ரண்ட் ரைஸ். ஆல்டர்னேட் எல்போ நீ டச், ஃப்ரண்ட் ரைஸ். முடிஞ்ச அளவுக்கு நீ பெண்ட் பண்ணாம. ஆல்டர்னேட் டச், நீ பெண்ட் பண்ணாம ஃப்ரண்ட் ரைஸ். அதே நீ பெண்ட், அதே நீயை ரேஸும் பண்றோம் நசீமா மேம். ஆல்டர்னேட் டச், அதே நீயை ஃப்ரண்ட் ரைஸ். ஆல்டர்னேட் டச், அதே எஸ் கரெக்ட். ஆல்டர்னேட் டச், ஃப்ரண்ட் ரைஸ். கழுத்தெல்லாம் ரொம்ப பிடிச்சி அமுக்காம அபிநயா கொஞ்சம் ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. நீங்க சைட்ல திரும்பி பாருங்க, இப்படி திரும்பி பாருங்க. ஸோ தட் இப்படி பிடிச்சு அமுக்க மாட்டீங்க. நீங்க ரிலாக்ஸா சைட்ல திரும்பி பாக்குறீங்க, எவ்வளவு முடியுதோ மேல தூக்குறீங்க. முடிஞ்ச அளவுக்கு முட்டு மடக்காம ஸ்ட்ரெயிட் பண்ண பார்க்குறோம். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்றீங்கன்னு தோணுதுன்னா கழுத்துல இருந்து கையை எடுத்துருங்க. ரிலாக்ஸா இப்படி டச் பண்ணுங்க போதும். ஷோல்டர்ல கூட வச்சுக்கோங்க, வச்சுட்டு அப்படியே டச் பண்ணிக்கோங்க. குட் கோயிங். Straight. Last 5. Yes, alternate touch. Adhe kaal straight. 3, 2, 1. Relax. சிம்பிளா இப்போ கால் ரெண்டே ஓப்பன் பண்றோம். ஒரு கை டவுன், லெக் ஓப்பன், ஹேண்ட் டச். ஒவ்வொரு கையா ஃபர்ஸ்ட் ரைட் லெஃப்ட், இன்னொரு கையை ஜஸ்ட் எவ்வளோ முடியுதோ மேலே பண்ணிக்கலாம். இல்லைன்னு ரிலாக்ஸாக எங்கே போதும் அங்கே வச்சுக்கலாம். கரெக்ட் கரெக்ட். லெக் ஓப்பன் அண்ட் டச். எஸ், கண்டினியூ கண்டினியூ சங்கரி மேம், கண்டினியூ. லெக் ஓப்பன், ஒவ்வொரு தடவையும் ஓப்பன் க்ளோஸ் பண்ணுறோம். சுபா மேம் ஒரு தடவை ஓப்பன் பண்ணுறோம், டச், திரும்ப க்ளோஸ், அடுத்து ஓப்பன். அந்த காலோட மூமெண்ட் ஓப்பன் க்ளோஸ் கண்டினியூஸாக இருக்கும். தென் க்ளோஸ். எஸ், குட். ஓப்பன், ஃபார்வர்ட் பெண்ட், கை வச்சு ஃப்ளோர் டச். குட் கோயிங், குட் கோயிங். குட். Ten more. 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Very good. Relax. Up. நெக்ஸ்ட் ஒன், கை ரெண்டும் சேரோட எண்டில் வச்சுக்கோங்க. ஸ்குவாட் பண்றதுக்குள்ள டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க. சேர்ல பிடிச்சிட்டு ஸ்குவாட் ஃபுல்லா டவுன் பண்றோம். அப்படியே சேர்ல இருந்து கையை எடுக்காமலே ஸ்குவாட் டு ஸ்டாண்ட் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி எந்திக்கிறோம். எந்திச்சதுக்கு அப்புறமா வலது காலை பட்ல இருந்து பின்னாடி ரைஸ் பண்றீங்க, சைடு ரைஸ் பண்றீங்க, ரெண்டும் சேர்த்து பண்றோம். நல்லா ஓப்பன் பண்ணிக்கோங்க. டோஸ் எல்லாம் நீஸ் ஃப்ரீயா விடுங்க. ஃபுல் டவுன், ஹீல்ஸ் தூக்காம முடியுதுன்னா தூக்காம ட்ரை பண்றோம். தென் அப். இப்போ லெஃப்ட், பின்னாடி பட் கிக் அண்ட் சைடு ரைஸ். அகைன் அடுத்த தடவை ரைட் சைடுக்கு ஸ்லோலி ஃபுல் டவுன் அண்ட் அப். கையை எடுக்கவே இல்லை. சைடு, சாரி, பேக் அண்ட் சைடு. கண்டினியூ. டவுன், குட் ட்ரை. அப் அண்ட் அப்படியே அங்கிருந்து பட் கிக் அண்ட் சைடு ரைஸ், சேம் சைடு. குட். அடுத்த தடவை லெஃப்ட் லெக். வெரி குட், வெரி குட். குட், குட்.
எப்போ பேக் பெயின் ஆகுதுன்னு தோணுதோ ஒரு தடவை ஸ்ட்ரெச் பண்ணணும்னு தோணுச்சுன்னா பிகினர்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிட்டு எந்திரிச்சிட்டு அப்புறம் திரும்பவும் கையை கீழே வச்சுக்கலாம். கண்டினியூ. டவுன், அப், butt kick, side leg raise, down, up, butt kick, side leg raise. Good, going 10 more. Down, up, butt kick, side raise, down, up, butt kick, side raise. butt kick பட்டில இருந்து நல்லா எவ்வளவு முடியுமோ ரேஸ் பண்றோம். வெறுமனே காலை மட்டும் உதறாம பட்டில இருந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ரேஸ், தென் சைடு. குட் கோயிங், குட் கோயிங். பிகினர்ஸ் வேணா இடையில குட்டி குட்டி பிரேக் எடுத்துக்கலாம். லாஸ்ட் 5. Back and side. 4, up, back and side. 3, back and side. 2, back and side. Last one. Down, up, back and side. Relax. இப்போ என்ன பண்றோம்? ஃபுல் ஸ்குவாட் பண்றோம். எஞ்சக்கு அப்புறமா லெக் சர்க்கிள் பண்றோம். தென் சேரை சுத்தி ஒரு ரவுண்ட். அகைன் ஃபுல் ஸ்குவாட். எஞ்சக்கு அப்புறமா சர்க்கிள் அண்ட் ரன். சப்போஸ் இது ஹைட்டா இருக்கு, ரெஸ்ட் இதுக்கு மேல வரைக்கும் கால் போல அப்படின்னு தோணுச்சுன்னா ஸ்குவாட் பண்ணுங்க, எந்திரிங்க, உட்கார்ற இடத்துல உள்ள ஹைட்டுக்கு லெக் சர்க்கிள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் ரன். ஓகே, உங்களுக்கு எந்த ஹைட் வேணுமோ அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். கண்டினியூ. இல்ல கம்ஃபர்டபுளா இல்லைன்னு தோணுச்சுன்னா சேர் இல்லாம நீங்க தனியாவே இதை எக்ஸசைஸ் பண்ணலாம். சேர் இருக்கும்போது இதையும் தாண்டி போகணும் ட்ரை பண்ணுவோம். ஸோ இன்னும் கொஞ்சம் மேல வரைக்கும் கால் போகும், அதுக்காக மட்டும்தான். கண்டினியூ. ஃபுல் ஸ்குவாட். முடியலன்னா ஹாஃப் ஸ்குவாட். leg circle. Continue. Full squat. Up. Chair சுத்தி leg circle. Sorry. And run. Very good, very good. 7. Squat. Leg circle. Sorry. And run. Good going, good going. 8. Circle. And run. 9. Leg circle. And run. 10. Circle and run. Good going, good going. 10 more. ஆப்போசிட் சைடில் ரன் மட்டும் டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். மீதி எல்லாம் கண்டினியூ. பிகினர்ஸ் அப்பப்போ குட்டி பிரேக் வேணா எடுத்துக்கலாம். ஸ்குவாட், லெக் சர்க்கிள் அண்ட் ரன். குட் குட் குட். ஸ்குவாட், circle, run, squat, circle, run. Last 5. Squat, leg circle, run. 4. Run.
3. Very good, very good. Run. 2. Run. Last one. Good, good. Run. Relax. Water break. Deep inhale, exhale. ஃப்ளோர் எக்ஸசைஸ் பார்த்துக்கலாம். இங்கே அப்பர் பாடியோட கிரிப் உங்களுக்கு எப்படி வேணுமோ எல்போ வரைக்கும், எல்போவை தரையில் வச்சுட்டு இப்படி நல்ல செஸ்ட் அப் வைக்கிறாந்தா வச்சுக்கலாம். இல்லை எப்போ முடியல நினைக்கிறீங்களோ ஃபுல்லாகவே டவுன் படுக்கணும்னா படுத்துக்கலாம். ஓகே, எப்போ மாறணுமோ மாறிக்கலாம். ஸ்டார்டிங்கில் ஜஸ்ட் இப்படி வச்சு பாருங்க. 2 காலையும் சேருக்கு மேலே வச்சுக்கோம். சிம்பிளாக ரைட் சைட் லெக், ரைட் சைடில் டேப், லெஃப்ட் டேப், திரும்ப 2ஐயும் மேலே கொண்டு வந்து வச்சுட்டு அப்படியே சேருக்கு கீழே 30ல் ஒரு எக்ஸ்டென்ஷன். தென் அகைன் அப், ஆப்ஸ் நல்லா டைட், ரைட் டு ரைட், லெஃப்ட் டு லெஃப்ட் லெக். அகைன் சென்டர் கொண்டு போறீங்க. இங்கேருந்து அப்படியே சேரு கீழே கூட கொண்டு போய் நல்ல லெக்கை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் எல்போவில் வச்சுக்கோங்க. எப்போ முடியலன்னு நினைக்கிறீங்களோ ரிலாக்ஸாக படுத்துட்டு கண்டினியூ பண்ணுங்க. இல்லை உட்காந்துக்கிட்டு பண்ணுறதுக்கு எனக்கு பெட்டராக இருக்குன்னு தோணுச்சுன்னா உட்காந்துட்டும் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். உட்காந்துட்டும் பண்ணலாம். ஓகே, ரைட் டு ரைட், லெஃப்ட் டு லெஃப்ட், தென் அப்படியே போய் எக்ஸ்டென்ஷன். எல்போவில் வேணுமா, ஃபுல்லாக படுக்கணுமா, உட்காரணுமா, உங்களோட விருப்பம். கண்டினியூ, ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. காலோட மூமெண்ட் ஆட்டோமேட்டிக்காக பாடி பண்ணும். நீங்கள் உங்களோட ஃபுல் கான்சன்ட்ரேஷன் லோயர் ஆப்ஸ், ஃபுல் கோரில் வைங்க. டைட், ஆனால் ப்ரீத்திங் பிடிச்சு வைக்காம நார்மல் ப்ரீத்திங். குட் ட்ரை அபிநயா. மெதுவா ஒரு 2-3 ரெப்ஸ் பண்ணிட்டு பிரேக் வேணா பிரேக் எடுங்க. பேக் ஸ்ட்ரெயின் ஆகுதுன்னா சிட் ஸ்ட்ரெயிட், அதுக்கப்புறம் கண்டினியூ, ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. ரைட் டு ரைட், லெஃப்ட் டு லெஃப்ட், லெக் ரைட் டு ரைட், லெஃப்ட் டு லெஃப்ட் சிங்கிள் டேப். அதுக்கப்புறமா சென்டரில் வச்சு கீழே 30 டிகிரிஸ் சேரு கீழே போய் எக்ஸ்டெண்ட். எஸ், குட். முடியலன்னா படுத்துக்கலாம். சங்கரி மேம் சேர்ல வச்சுட்டு வலது கால வலது பக்கம் ரைட், லெஃப்ட். எஸ், டேப் ஃபுல்லா ஃப்ளோர் வரைக்கும் போங்க. ரைட் லெஃப்ட் சைடு அட் அ டைம் போயிடலாம். 2 காலையுமே அட் அ டைம் கொண்டு போயிடலாம். அதுக்கப்புறம் 30 டிகிரிஸ். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. வலது கால வலது பக்கம், இடது கால இடது பக்கம் சேம் டைம் கொண்டு போறோம். அதுக்கப்புறமா 30 டிகிரிஸ் கொண்டு போறோம். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. 5 more. Right tap, center and 30. நீங்க கோரை கான்சென்ட்ரேட் பண்றீங்கன்னா ஸ்லோவா தான் பண்ணுவீங்க. ஜஸ்ட் லூஸா வயிறை விட்டுருக்கீங்கன்னா தான் ஃபாஸ்டா காலை மட்டுமே அசைப்பீங்க. ஸோ அதுலயே டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்க ஃபுல்லா கோர்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. பொறுமையா மூமெண்ட் இருக்கட்டும். 30 எக்ஸ்டெண்ட். பிகினர்ஸ் அப்பப்போ பிரேக் எடுத்துக்கோங்க. லாஸ்ட் 2. 30 extension. Last one. Side tap. Kala chair kida kuda extend and relax. Good. Deep inhale, exhale. சைடில் திரும்பி படுத்திருக்கோம். ஒரு காலை ரிலாக்ஸா முட்டு மடக்கி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு காலை சேரோட ஒரு எண்ட்ல இருந்து நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. அப்படியே சைட் டு சைட் ரெயின்போ சிங்கிள் லெக்ல. ஆப்ஸ் நல்லா டைட். ஒரு காலை ரிலாக்ஸா மடக்கி வச்சிருக்கோம். ரைட்டை லெஃப்டை நல்லா சைட் டு சைட் சர்க்கிள்.
முடிஞ்ச அளவுக்கு முட்டு மடக்காம பார்க்குறோம். எஸ் கரெக்ட். எல்போ வரைக்கும் வந்து பாருங்க அபிநயா, அது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் கிரிப் கிடைக்கும். டவுன். இப்போ பண்ணி பாருங்க. குட். சைட் டு சைட், ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. சீனியர்ஸ் ஃப்ளோர்ல டச் ஆகாமலே கீழே வரைக்கும் போயிட்டு அப்படியே கூட கொண்டு வந்துடலாம். நீங்க காலை எப்போ வேணுமோ அப்போ மட்டும் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அப்படியே சைட் டு சைட். குட் கோயிங். ரொம்ப ஒவ்வொரு தடவையும் ஹிப்பை ஆட்டிகிட்டே இருக்காங்க. அதை பெல்விக்கு கை வச்சுக்கோங்க, அது அப்படியே ஸ்டேபிளா இருக்கட்டும். லாஸ்ட் ஒன். ரிலாக்ஸ். சைட் சேஞ்ச். நீங்க அப்படியே ரிலாக்ஸா சைட் திருப்பிக்கலாம். நான் கேமரா உங்களை பார்க்கறதுக்காக ஒவ்வொரு தடவையும் சேரை திருப்புவேன். உங்களுக்கு வேணா நீங்க அப்படி பாடி மட்டும் டர்ன் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணிக்கலாம். கண்டினியூ. ஹிப்ல கை வச்சுக்கோங்க, ஸோ தட் அது ரொம்ப மூமெண்ட் அங்கே எங்கேயும் இல்லாம அப்படியே ஸ்டேபிளா இருக்கட்டும் முடிஞ்ச அளவுக்கு. குட். முடிஞ்சதுன்னா காலை கீழவே வைக்க தேவையில்லை. சீனியர்ஸ், பிகினர்ஸ் வச்சுக்கலாம். பிகினர்ஸ் பிரேக் வேணா எடுத்துக்கலாம். ஆப்ஸ் டைட். Five more. 4, 3, 2, 1. Relax. Deep inhale, exhale. Next one. கால் ரெண்டையும் சேரோட எண்டில் வச்சிருக்கோம். உங்களை இடுப்புல இருந்து முட்டு வரைக்கும் ஒரே லைன் மாதிரி எல் மாதிரி வச்சுக்கோங்க. இங்கேருந்து கை மேலே வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் பட் அப், குளூட் பிரிட்ஜ், ஸ்லோலி டவுன். அதுக்கப்புறமா எக்ஸேல் பண்ணிட்டு எவ்வளோ முடியுதோ எந்திக்க முடியுதுன்னா ஃபுல்லாகவே எந்திரிச்சு டச் பண்ணிடலாம். முடியல அப்படின்னா எல்போவோட சப்போர்ட்ல கூட நீங்க எந்திக்க ட்ரை பண்ணலாம். முடியலன்னா ஜஸ்ட் கிரன்ச், எவ்வளோ முடியுதோ அவ்வளோ மட்டும். ஃபர்ஸ்ட் க்ளூட் அப், அதுக்கப்புறமா அப்படியே வந்து சிட் அப். ஃபுல்லா எந்திக்க முடிஞ்சா எந்திக்கலாம், எல்போ சப்போர்ட்டை எடுத்து எந்திக்கணும்னா எந்திக்கலாம், இல்லைன்னா கிரன்ச் எக்ஸேல் பண்ணிக்கிட்டே வயிறு மட்டும் எவ்வளோ கிரன்ச் ஆகுதோ நீங்க ஜஸ்ட் போய் முட்டை தொட்டுட்டு பேக் போயிடலாம். ஓகே. க்ளூட் பிரிட்ஜ். ஒன்று ஃபுல் சிட்டப், சிட்டப் முடியலன்னா ஜஸ்ட் கிரன்ச். க்ளூட் பிரிட்ஜ். Good try, good try. Correct. Very good. Good. குட் ட்ரை, குட் ட்ரை அபிநயா. முடியல அப்படின்னு தோணுச்சுன்னா ரிலாக்ஸா சேரை தள்ளி வச்சுட்டு நார்மல் க்ளூட் பிரிட்ஜ் அண்ட் கிரன்ச் இல்லைன்னா சிட்டப்ஸ் கண்டினியூ பண்ணிக்கலாம். அது ஸ்லிப் ஆகுது, பேலன்ஸ் கிடைக்கல அப்படி எதுவும் தோணுச்சுன்னா நார்மலா உள்ளதை continue. Yes. Down and up. Very good. Very good. Yes. Good going. Very good. Good. Eight. Exhale and crunch பண்ணும்போதோ இல்ல sit up பண்ணும்போதோ exhale and upper body up. 7. 6. 5. 4. Butt up, slowly butt down.
and up. 3, 2, last one. Glute up, down, and sit up. Relax. அப்படியே சைட்ல திரும்பி படுத்துக்கிறோம். ஒரு காலை சேர் மேல வச்சுக்கிறோம். ஃபுல்லா நல்ல டிஸ்டன்ஸ் காலை எக்ஸ்டெண்ட் பண்ற வரைக்கும் வச்சுக்கோங்க. கீழே உள்ள காலை அப் அண்ட் டவுன் பல்ஸ். அகைன் இங்கே அங்கேயே ஹிப்பை திருப்பாம கை வச்சுக்கோங்க. அப்படி ஸ்டேபிளா அங்கேயே இருக்கட்டும். ஸ்டேபிளா வச்சுட்டு காலை லிஃப்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது நல்ல ஒரு ஸ்ட்ரெச் கிடைக்கும். இப்படி திருப்பிட்டீங்கன்னா ஈஸியா அப் அண்ட் டவுன் பண்ணலாம். ஸோ ஸ்ட்ரெயிட் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. அப் அண்ட் டவுன். நசிமா மேம் ஸ்லிப் ஆகாம பார்த்துக்கோங்க. அந்த சேரோடது ஓகே அப்படின்னா குட். எவ்வளோ முடியுதோ அதில் கண்டினியூ. Last 1. Relax, side change. அப்படியே திருப்பிக்கலாம். நீங்க பாடியை மட்டும் டர்ன் பண்ணிக்கோங்க. அப்படியே டர்ன் பண்ணிட்டு கண்டினியூ. சைட் சேஞ்ச். ஹிப் ஸ்ட்ரைட்டா இருக்கட்டும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Relax. Deep inhale, exhale, water break. Standing exercise பார்த்துக்கலாம். பர்பி பண்ண போறோம். சேர் பக்கத்துல இருக்கிறோம். ஜம்ப் பண்ண முடியாதவங்க ஹீல்ஸ் அப், கை ரெண்டும் சேர்ல. பேக் ஜம்ப் பண்ண முடிஞ்சா பேக் ஜம்ப் பண்ணி பாடியை ஸ்லாண்டிங்கா கொண்டு வந்துடுறோம். அகைன் ஃப்ரண்ட் ஜம்ப். ஃபர்ஸ்ட் ஒரு ஜம்ப், கை ரெண்டும் சேர்ல, பேக் ஜம்ப், ஃப்ரண்ட் ஜம்ப். அண்ட் ஜம்ப் பண்ண முடியாதவங்க ஹீல்ஸ் அப், கையை சேர்ல வைங்க. 1 by 1 ஜம்ப் பண்ண முடியலன்னா காலை பின்னாடி கொண்டு போங்க. அண்ட் 1 by 1 ஃப்ரண்ட். ஓகே, ஜம்ப் பண்ணா பண்ணிக்கலாம், இல்லைன்னா 1 by 1 கண்டினியூ. கோர் டைட். பேக் ஒரு செகண்ட் ஹோல்ட் ப்ராப்பரா, 1 or 2 seconds. தென் ஃப்ரண்ட் ஜம்ப். குட். ஹீல்ஸ் அப் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஜம்ப் பண்ணிக்கலாம். பின்னாடி போகும்போதும் ஜம்ப் பண்ணிக்கலாம், இல்லைன்னா 1 by 1 கொண்டு போய்க்கலாம். பேக், ஃப்ரண்ட். குட். ஜம்ப். பேக் போகும்போது இன்னும் கொஞ்சம் காலை பின்னாடி கொண்டு போங்க கௌரி மேம். அதனால பட் இப்படி கொஞ்சம் மேல இருக்கு, அது அப்படி டவுன். ப்ராப்பர் பிளாங்க் மாதிரி ஸ்லாண்டிங்கா கண்டினியூ. ஜம்ப். அந்த ஜம்ப் இன்னும் கொஞ்சம் லாங்கா பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்பரா ஸ்லாண்டிங் வந்துடும். பர்ஃபெக்ட் பிரமிளா மேம். கண்டினியூ. காலை கொண்டு போறது ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா கூட பரவாயில்ல. கொண்டு போறது இன்னும் கொஞ்சம் நல்லா லாங் வச்சு பாருங்க. அந்த பட்டை இப்படி மேல தூக்காம டவுன் போகணும். அவ்வளவுதான். இன்னும் கொஞ்சம் பட் டவுன். எஸ், குட். சுபாவம் இன்னும் கொஞ்சம் டவுன். எஸ், பர்ஃபெக்ட். கண்டினியூ. எஸ். ஜம்ப். பேக் ஜம்ப் இன்னும் கொஞ்சம் லாங். பட்டு கீழே, பட் கீழே சங்கரி மேம். பட் கீழே, பட் கீழே, பட் கீழே வரணும். அப்பர் பாடி ஏற்கனவே இங்கதான் இருக்கு. உங்களோட பட்டை மட்டும் கீழே வைங்க. குளூட் மசில் இன்னும் கொஞ்சம் பட் டவுன். நீங்க வாங்க, முன்னாடி வாங்க, நான் சொல்றேன். ஃப்ரண்ட் ஜம்ப். இது எல்லாரும் கண்டினியூ. ஃபர்ஸ்ட் ஜம்ப் பண்றீங்க. பேக்ல போகும்போது
கொஞ்சோண்டு பண்ணிட்டு அப்படியே நம்ம பட்டை இப்படி மேல வச்சிடறோம். அப்படி இல்லாம பட்டை நல்ல டவுன். பிளாங்க்கு எப்படி பண்ணுவோம் ஸ்லாண்டிங்கா, அது மாதிரி. கண்டினியூ. அபிநயா உங்களோட பட்டும் கொஞ்சம் டவுன்பா. இன்னும் கொஞ்சம் பட் டவுன். அபிநயா பட் டவுன். நம்ம இந்த ஸ்ட்ரெச் பண்ணலப்பா. இந்த ஸ்ட்ரெச் இனிமே அடுத்த எக்ஸசைஸ்ல பண்ணுவோம். நம்ம இப்போ ப்ராப்பரா பிளாங்க் மாதிரி வைக்கிறோம். எஸ், பர்ஃபெக்ட். குட் குட். லாஸ்ட் 5. பேக் ஜம்ப் இன்னும் கொஞ்சம் லென்த்தியா ஒரு டிஸ்டன்ஸ் கூட வச்சு பண்ணிட்டு பட்டை டவுன் பண்ணீங்கன்னா ப்ராப்பரா ஒரு ஸ்லாண்டிங்ல வந்துடும் பாடி. ஜம்ப், பேக் ஜம்ப், ப்ராப்பர் ஹோல்ட் 1 or 2 seconds, then front. Last 2. Back jump, then front jump. Jump, back jump, front jump. Relax. இப்போ வார்ம் அப்புக்கு பண்ற லெக் ஸ்விங் வித் சப்போர்ட் நல்லா ப்ராப்பரா சைட் டு சைட் எவ்வளோ முடியுதோ சைட் டு சைட். அதுக்கு இன்னொரு காலை இப்போ வலது காலை ஸ்விங் பண்றீங்கன்னா இடது காலை ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கோங்க. இல்லை இப்படி திருப்பினோம்னா ஹிப்பையும் திருப்பிட்டு கொண்டு போவோம். அப்படி இல்லாம ஸ்ட்ரெயிட்டா வைக்கிறோம். எங்க வரைக்கும் முடியுதோ முட்டு மடங்காம நல்ல சைட் டு சைட். லெஃப்ட் லெக் ஸ்ட்ரெயிட் அண்ட் சைட் டு சைட். இப்போ நீங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பண்றீங்க அஸ்வதி. சைட் டு சைட். எஸ். இப்ப சேரோட ஒரு எண்ட்ல வந்துக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் எவ்வளவு நல்ல முடியுமோ ஃப்ரண்ட் பேக் முடிஞ்ச அளவுக்கு முட்டை ஸ்ட்ரைட் பண்ண ட்ரை பண்றோம். குட். லெக் சேஞ்ச். லெஃப்ட் லெக், ரைட் லெக் ஸ்ட்ரெயிட், சைட் டு சைட். Front and back. Relax. சேரோட எண்ட்ல உட்கார்றோம். எண்ட்ல தான் கையும் வச்சிருக்கோம். இங்க இருந்து பக்கத்துல இருக்கிற காலை பட்டை லிஃப்ட் பண்ணிட்டே கொஞ்சம் 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 கொஞ்சமா ஃபுல் ரிவர்ஸ் பிளாங்க்ல போறோம். போயிட்டு 1 by 1 லெக் ரைஸ். திரும்ப காலை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா மடக்கிட்டு பட்டை வந்து ரிலாக்ஸ். ஃப்ரண்ட்ல வாக், ரிவர்ஸ் பிளாங்க், 1 by 1 லெக் ரைஸ், கொஞ்சம் கொஞ்சமா பேக் அண்ட் டவுன். தென் அகைன் ஃப்ரண்ட். சப்போஸ் ஃபுல் ஃப்ரண்ட் ஸ்ட்ரெச் பண்ண முடியலன்னா காலை மடக்கிட்டும் கூட பிகினர்ஸ் எவ்வளோ வரைக்கும் முடியுதோ அங்கே வரைக்கும் போயிட்டு காலை மடக்கிட்டே ரேஸ் பண்ணுறீங்க. திரும்ப அப்படியே வந்து டவுன். ஓகே, கண்டினியூ. குட் ட்ரை, குட் ட்ரை. முடிஞ்சா லெக் ரைஸும் இன்க்ளூட் பண்ணிக்கிறீங்க கௌரிமா. ஸ்லோலி ஸ்லோலி சங்கரி மேம், ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. வெரி குட். ஆனால் கை சப்போர்ட் நீங்கள் ப்ராப்பராக கொடுக்கல. கை வந்து ஃபுல் பாம் கீழே வைங்க. ஃபிங்கர்ஸ் மட்டும் வைக்காம ஃபுல் கையும். ஃபிங்கர்ஸ் கூட வெளியே இருக்கலாம், அதை வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளோட உள்ளங்கை நல்ல கிரிப் கிடைக்கணும். ஷோல்டரை அப்படி ரொட்டேட், செஸ்ட் ஓப்பன், அப்படி ஜென்ட்ல ஃபுல் செஸ்ட் ஓப்பன். நல்ல செஸ்ட் ஸ்கையை பார்த்து சீலிங் பார்த்து இருக்கணும். ஃபுல் ஓப்பன். தென் லெக் ரைஸ், தென் கம் பேக். அதனால தான் ஒவ்வொரு தடவையும் கூட பின்னாடி வந்து உட்கார்ற மாதிரி ரிலாக்ஸ் பண்ண தான் சொல்லியிருக்கு. அதனால ஸ்லோ அண்ட் ஸ்டெடி, நல்ல செஸ்ட் ஓப்பன், வாக். அண்ட் சீனியர்ஸ் முடிஞ்சா முன்னாடி கால் போகும்போதும் அந்த காலையுமே ஃபுல்லா டோஸையுமே தரையில டச் ஆகுற மாதிரி வச்சு பாருங்க. குட் ட்ரை ஈஸ்வரி மேம். அப்படியே அங்கிருந்து எவ்வளோ முடியுதோ லெக் ரைஸ். 2 ஈஸ்வரி மேம் இருக்கீங்க, உங்களை சக்தி மேம்னே சொல்லிடுறேன். கண்டினியூ கண்டினியூ.
Good try. Good try. Very good. Very good. அதுவே கொஞ்சம் கீழே உள்ள இடத்துலையும் வைக்க முடியுமா கையன்னு பாருங்க வெண்ணிலாம. ஸ்லிப் ஆகாம கீழே உள்ள இடத்துல கை வைக்க முடியும்னா நம்ம உட்கார்ற இடத்துல. ஈவன் அபிநயா நீங்களுமே கீழே ட்ரை பண்ணி பாருங்க, முடியலன்னா மேலே வந்துருங்க, நோ ப்ராப்ளம். நல்ல ஷோல்டர் ரொட்டேட், செஸ்ட் ஓப்பன், அங்கிருந்து எவ்வளவு முடியுதோ ஒரு லெக் ரைஸ், abs tight, then come back. Good going, good going. அதுலயுமே நீங்க லெக் ரைஸும் பண்ணிக்கலாம். எஸ் நசிமா மேம், அதுலயே ரிவர்ஸ்லயே அப் பண்ணிருக்கும் போதே நீங்க ஃப்ளோர்லயும் பண்ண முடியும். ட்ரை பண்ணிங்க. அப்படி எனக்கு தெரிஞ்ச பட்டு கீழே வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வைக்காமலுமே கூட அப்படியே ஸ்லோலி. நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். குட் கோயிங், குட் கோயிங். பிகினர்ஸ் வேணா பிரேக் எடுத்துக்கலாம். லாஸ்ட் 3. Reverse plank, abs tight, leg raise, come back. Continue. Reverse plank, leg raise, come back. Relax. Deep inhale, exhale. ஓகே, ட்ரைசெப் டிப் கொஞ்சம் கேப் விட்டு வேணா பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ரொட்டேட், ஃப்ளோரில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ட்ரைசெப் டிப் பண்ணிக்கலாம். கேட் அண்ட் கவ் ரெயின்போ பண்ணிக்கலாம். சேரை விட்டு கொஞ்சம் கேப் விட்டுட்டு வந்துக்கோங்க. டேபிள் டாப் பொசிஷனில் வச்சுக்கோங்க. இங்கேருந்து ஒரு காலை சேரோட ஒரு எண்டில் இருக்கு. இங்கேருந்து எவ்வளோ முடியுமோ நல்ல ரேஸ் ரவுண்ட். இங்கே வந்ததுக்கப்புறமா திரும்ப அப்படி காலை டேபிள் டாப் பொசிஷன்லேயே வச்சுட்டு டவுன்வர்ட் டாக், டவுன். இங்கேருந்து அப்படியே ரெயின்போ, திரும்ப ஸ்டார்டிங் பாயிண்ட் போயிட்டு கேட் அண்ட் கவ்ல வச்சுட்டு ஒரு டவுன்வர்ட் டாக். ஓகே, சேர் டிஸ்டர்ப் ஆகுது, ஹைட் சரியா இல்லை, தட்டுது, இது இருந்துச்சுன்னா வித்தவுட் சேரும் கண்டினியூ பண்ணிக்கலாம். சேர் இருக்கும்போது அதை தட்டாம போகணுன்றக்காக இன்னும் கொஞ்சம் நல்ல ரேஸ் பண்ணுவோம். அதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்றோம். வேணும்னா வச்சுக்கோங்க, வேண்டாம்னா தள்ளி வச்சுக்கோங்க, நோ ப்ராப்ளம். ஒரு செட் பண்ணிட்டு வரோம். திரும்பவும் கேட் அண்ட் கவ் பொசிஷன்ல வச்சிடறோம். நல்ல ஒரு டவுன்வர்ட் டாக் ஸ்ட்ரெச் பண்ணிக்கிறோம். எஸ், குட் குட். முட்டை ரொம்ப மடக்காம நீங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகம் பண்ணிக்கோங்க சங்கரி மேம். உங்க சேருக்கும் நீங்களும் இருக்கிற இடத்த கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகம் பண்ணிட்டீங்கன்னா ரெயின்போ பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு முட்டை மடங்காம நல்ல பெரிய சர்க்கிள். தென் டவுன்வர்ட் டாக். ஒரே கால் தான் பண்ணிட்டு இருக்கோம் அபிநயா. இப்போ ஒரு தடவை ஒரு சர்க்கிள் பண்ணிட்டு அப்படியே டவுன்வர்ட் டாக். லாஸ்ட் ஒன். சைட்ல இருந்து ஸ்லோலி ஃபுல் நல்ல ரேஸ். வந்ததுக்கு அப்புறமா கேட் அண்ட் கவ், டவுன்வர்ட் டாக். இப்போ சைட் சேஞ்ச், லெக் சேஞ்ச். சைட்ல இருந்து நல்ல பட்ல இருந்து ரேஸ், முடிஞ்ச அளவுக்கு முட்டு மடங்காம சர்க்கிள் சென்டர்ல வந்து வச்சு சேரோட டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கூட்டிக்கிட்டீங்கன்னா பெட்டரா கால் முட்டு மடங்காம வரும். சைட்ல இருந்து அப்படியே லிஃப்ட், அப்படியே ஸ்டார்டிங் பாயிண்ட் கேட் அண்ட் கவ் மாதிரி பட் முட்டு மடக்கி இருக்கும். அதுக்கப்புறமா டவுன்வர்ட் டாக், லிஃப்ட். குட், வெரி குட், குட், நோ ப்ராப்ளம். சேர் வேண்டாம்னா வேண்டாம். ஸ்டார்டிங்ல இருந்து போற மாதிரியே சர்க்கிள் பண்ணிட்டு திரும்ப ஸ்டார்டிங் பாயிண்ட் போங்க அபிநயா. அதுக்கப்புறமா டவுன்வர்ட் டாக் வாங்க. இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபுல் சர்க்கிள், செமி சர்க்கிள், திரும்பவும் அது கொண்டு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்ல கொண்டு வந்து டச் பண்ணிட்டு அப்புறமா முட்டு மடக்கிட்டு டவுன்வர்ட் டாக்.
Good going, good going. Last one. Very good. Relax. Deep inhale, exhale. இப்போ நேராக படுத்துக்கோங்க. அதே ரெயின்போவை எல்போ வரைக்கும் முதல்ல சொன்ன மாதிரியே வச்சுட்டு ஃபுல்லாக ரெண்டு காலையும் சேர்த்து சைட் டு சைட் ஸ்ட்ரெயிட்டாக படுத்துட்டோம். ரெயின்போ பண்ணுறோம். சைட் டு சைட். சேம் எல்போ வரைக்கும் வேணா வச்சுக்கலாம், இல்லை ஃபுல்லாக படுக்கணும்னா படுத்துக்கலாம், இல்லை உட்காந்துட்டு பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ரெப்ஸ் கம்மியாக கூட பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். நல்லா கோரை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஸ்லோலி. குட் குட் குட். குட் ட்ரை, குட் ட்ரை. அப்படின்னா ரிலாக்ஸ் படுத்துருங்க. படுத்துட்டு கண்டினியூ பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். ஃபுல்லாக படுத்துடலாம். கண்டினியூ. Ten more. 8. எப்போ வேணுமோ காலை சேர் மேலேயே வச்சுட்டு பிரேக் எடுத்துக்கலாம் பிகினர்ஸ். 7. 6. பட்டை ரொம்ப தூக்கிறாங்க ஹேமமாலினிமா, முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெயிட். எஸ். லாஸ்ட் 3. 2. 1. ரிலாக்ஸ். கழுத்து கீழே வச்சு ஜஸ்ட் ரிலாக்ஸ். ஒரு இதுக்கு ரிலாக்ஸாக வைக்கணும்னா கூட வச்சுட்டும் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அப் டவுன். ஒரு கால் சேருக்கு மேலே, ஒரு கால் சேருக்கு கீழே. அப் டவுன். படுக்கணும்னா படுத்துட்டு பண்ணிக்கோங்க. இல்லைன்னா எப்பவும் போல எல்போ வரைக்கும் கிரிப் வச்சுட்டு பண்ணணும்னா பண்ணிக்கலாம், இல்லை உட்காந்துட்டும் பண்ணிக்கலாம். டவுன். ஓகே, எது வேணாலும் பண்ணலாம். சீட்டட் பண்ணலாம், இல்லை எல்போ சப்போர்ட்ல பண்ணலாம், இல்லை ஃபுல்லாக டவுன் பண்ணலாம். ஒரு கால் மேலே போகும்போதே இன்னொரு கால் கீழே வந்துடுது. அட் அ டைம்ல பண்ணிடுறோம். ஒன்று மேலே. எஸ் கரெக்ட் ஹேமமாலினிமா. ஒன்று மேலே போகும்போதே ஒன்று கீழே. எஸ், குட் ட்ரை. எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது நல்லா முட்டு மடக்காம ஃபுல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. நல்ல காலை ஃபுல் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு அப்புறம் வரும். குட் கோயிங், குட் கோயிங். 10 more. 9. Up straight. 6. Last 5. 4. 3. 2. 1. ரிலாக்ஸ். எல்லாருமே உட்காந்துட்டு கையோட ஹெல்ப்ல கையும் கீழே வைங்க. நல்லா ஸ்பைனை லென்த்தன் பண்ணுங்க. டீப் இன்ஹேல், எக்ஸேல். உங்களோட லோயர் பேக்குக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரெச் கிடைக்கும்போது பெட்டரா ஃபீல் ஆகும். ரிலாக்ஸ். ஒரு காலை சேர் மேல வச்சிருக்கோம். ஒப்ளிக் கிரன்ச் பண்றோம். பண்ணிட்டு சைட்ல எவ்வளவு முடியுதோ டவுன் போறீங்க. அதுக்கப்புறமா அந்த காலை அப்படியே டேர்ன் பண்ணிடுறீங்க. இங்க இருந்து அப்படி டவுன், ஸ்ட்ரெயிட், எக்ஸேல். அண்ட் எவ்வளவு முடியுதோ சைட்ல ஒப்ளிக் கிரன்ச் பண்றோம். அந்த காலை ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. ரெண்டு காலையுமே டேர்ன் பண்ணிக்கிறீங்க. ரெண்டு முட்டையும் டவுன் பண்றோம். ஓகே, அகைன் ஸ்ட்ரெயிட்,
exhale and crunch. Center, side turn and then முட்டியும் down. Good try, very good. Good. Side crunch, slowly turn, balance பண்ணி then எவ்வளவு முடியுதோ ரெண்டு முட்டும் down. Very good, very good. Good. Exhale and side crunch. Again கழுத்தை பிடிச்சு ரொம்ப strain பண்ணாம பொறுமையா turn and down. Exhale and side crunch, turn and muttu down. Good going, good going. Crunch, turn பண்ணக்கப்புறம் டவுன் போகும்போது கையெல்லாம் முட்டில் வைக்கணும்னால வச்சுட்டு ஃபுல்லாக டவுன் போனாலும் போய்க்கலாம். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. வேணா பிரேக் எடுத்துக்கோங்க. Side, straight, side turn, pull down and up. Last one. Yes, good, good, good. Side, side turn, down and relax. Side change. எக்ஸேல் பண்ணிக்கிட்டே சைட் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ மட்டும். கழுத்தை ரொம்ப பிடிச்சி பண்ண வேண்டாம். சைட் டவுன் அண்ட் டவுன். குட். 2 turn down down. 3 center, turn and down. 4 center, turn and down. 5 center, turn down. Side turn. Okay, two more. Time ஆகுது. ரெப்ஸை கம்மி பண்ணிட்டோம். லாஸ்ட் ஒன். சென்டர், டர்ன் அண்ட் டவுன். சீட்டட் கிரன்ச்சஸ் பண்ணிக்கலாம். உட்காந்துக்கிறோம். சைடில் கை ரெஸ்ட் இல்லைன்னா சைடில் திரும்பி உட்காந்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்பர் பாடி பேக். சிம்பிளாக காலை எக்ஸ்டெண்ட், க்ளோஸ், எக்ஸ்டெண்ட், க்ளோஸ், எக்ஸ்டெண்ட். அண்ட் பிகினர்ஸ்க்கு அட் அ டைமில் ரெண்டும் பண்ண முடியலன்னு என்ன பண்ணலாம், ஒரு காலை கீழே வச்சுக்கலாம். நீ ஹக், நீ ஹக். ஓகே, ரெண்டு முடிஞ்சா ரெண்டு சேர்த்து, இல்லை நீ ஹக். இல்லை கை ரெஸ்ட் இல்லை எனக்கு இப்படி தான் இருக்குது, கையோடது இருக்குன்னா எண்டில் வந்து உட்காந்துக்கோங்க. அப்பர் பாடியை கொஞ்சம் பேக் கொண்டு போய்க்கோங்க. ஸ்ட்ரைட். சப்போர்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். கை ரெண்டையும் சேரில் வச்சுக்கோங்க. crunch, extend, crunch, extend. Continue. 10 reps தான் பண்ண போறோம். பிரேக் வேணுங்கிறப்ப எடுத்துக்கலாம். Good going. 5 more. 4 3 2 1. Relax. Very good. Sit straight. Deep inhale, exhale. Tricep dip. அகைன் கை ரெண்டும் சேருக்கு எண்டில் இருக்கு. ஷோல்டர் இப்படி பண்ணாமல் நல்லா ஷோல்டர் ரொட்டேட், செஸ்ட் ஓப்பன். அங்கேருந்து அப்படியே பட்டு முன்னாடி கொண்டு வந்துருங்க. டிப். எல்போவை மடக்கிறோம், ஸ்ட்ரைட் பண்ணுறோம். பிகினர்ஸ் இதை ட்ரை பண்ணலாம். சீனியர்ஸ் முடிஞ்சிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சேலஞ்சிங்காக வேணா ஒரு லெக்கை கிராஸ் லெக் போட்டுக்கோங்க. அண்ட் டிப், அண்ட் டிப். ஒரு காலை மேலே போட்டிருக்கோம், கிராஸ் லெக் போட்டிருக்கோம். தென் டிப். ஓகே, down, up. நார்மலாக பண்ணுறவங்க நார்மலாக கண்டினியூ. எல்போ மடக்கிறோம், தென் ஸ்ட்ரைட் பண்ணிடுறோம்.
ஹிப் ஆட்டோமேட்டிக்காக போகும், டவுன் அப் வரும். நீங்கள் கையை கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். எல்போ ஃபோல்ட், தென் அப், டவுன், அப். கிராஸ் லெக் பண்ணவங்க சைட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, லெக் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஹாவ் அ பிரேக். பிரேக் எடுத்து எடுத்து பிகினர்ஸ் கண்டினியூ பண்ணுங்க. 5 more. டவுன், அப், டவுன், அப். 3. Good try, good try. Last 2. Up, 1, up. Relax. கழுத்து ஸ்ட்ரெயின் and rotate. Deep inhale, exhale, water break. ஒரு கல் அகைன் சேர் மேல இருக்கு. நல்ல கை ரெண்டும் அப். எக்ஸேல் அண்ட் ஃபார்வர்ட் பெண்ட். ஈவன் ஒரு கையை இடுப்புல வச்சுட்டு ஒரு கை வச்சு பண்ணீங்கன்னா கூட போதும். எக்ஸேல், ஃபார்வர்ட் பெண்ட். எங்க வரைக்கும் போதும். முட்டை மடக்காம டவுன் அண்ட் அப். 2 கை வைக்கணும் வச்சுக்கலாம், இல்ல ஒரு கை வச்சுக்கணும் வச்சுக்கலாம். எக்ஸேல் அண்ட் ஃபார்வர்ட் பெண்ட். கண்டினியூ. எக்ஸேல் அண்ட் ஃபார்வர்ட் பெண்ட். ஒரு கை இல்ல 2 கை எப்படி வேணுமோ வச்சுக்கணும். எக்ஸேல் அண்ட் முட்டு மடங்காம ஃபார்வர்ட் பெண்ட். எங்க வரைக்கும் போதோ போட்டோம். அப்படியே ரைஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டவுன் முடியலன்னா எங்க வரைக்கும் போதும். டவுன், அப். குட் கோயிங். எக்ஸேல் அண்ட் ஃபார்வர்ட் பெண்ட். லாஸ்ட் 2. எக்ஸேல் சொல்றேன்னா ஆட்டோமேட்டிக்கா அடுத்த இதுல இன்ஹேல், அது பாடி ஆட்டோமேட்டிக்காவே செஞ்சுக்கும். லாஸ்ட் 1. கம் அப். சைட் சேஞ்ச். ஜஸ்ட் நீங்க அப்படியே டர்ன் பண்ணிக்கோங்க. Exhale and forward bend. Inhale and up. 3. Exhale and forward bend. Inhale up. 4. Up. Up. Last 2. Up. 1. Up. Relax. Just டக்குன்னு சிங்கிள் லெக் சேர்ல உட்காந்து எந்திக்கிறத பண்ணிடலாம். லாஸ்ட் எக்ஸசைஸ். சேரை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கும். கம்ஃபர்டபுளா சேர் எங்க இருக்குன்னு பாத்துக்கோங்க. இல்லைன்னா கை வச்சுட்டு உட்காருங்க. ஒவ்வொரு தடையும் ஒரு காலை தூக்குறீங்க, பொறுமையா போய் டவுன், தென் அப். ஓகே, ஒரு காலை தூக்கிட்டு டவுன் போறோம், தென் அப் வரும். அண்ட் பிகினர் சப்போஸ் ஃபோர் ஸ்ட்ரென்த் இல்லை, அப்படி எந்திக்க முடியலன்னா டவுன் போகும்போது ஈஸியாக போயிடுவீங்க. கை சப்போர்ட் வேணா கூட எடுத்துக்கோங்க. எந்திக்கும் போது பிக்டோல ஒரு சின்ன சப்போர்ட் கொடுங்க, திரும்ப எந்திரிங்க. டவுன், பிக்டோல ஒரு குட்டி சப்போர்ட், திரும்ப எந்திக்கிறோம். ஃபுல் வெயிட்டையும் அந்த காலையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாமல் சின்ன ஒரு சப்போர்ட் கொடுத்து எந்திக்கிறீங்க. பிக்டோவோ இல்லை ஹீலோ எங்கே வேணுமோ ஒரு சின்ன சப்போர்ட் கொடுத்து எந்திக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. உட்காரும் போது தான் ஈஸியாக காலை தூக்கிட்டு உட்கார முடியும். எந்திக்கும் போது தான் கஷ்டமா இருக்கும். அப்போ எந்திக்கும் போது சப்போர்ட் எடுத்துக்கோங்க. சுபா மேம், ஜஸ்ட் ஒரு சப்போர்ட் கூட. உட்காரும்போது மட்டும் ஸ்லோலி ஒரு காலை தூக்கிட்டு பொறுமையாக உட்காந்து பாருங்க. முடிஞ்சா கையெல்லாம் சப்போர்ட் எடுத்துக்கலாம். கை வேணாலும் சேர் பக்கத்தில் கீழே போகும்போது பார்த்து சேர்ல தான் உட்காருறீங்களான்னு பார்த்து உட்காருங்க. குட் குட். ஸ்லோலி முடிஞ்சா அப்படியே எந்திக்கிறோம். முடியலன்னா சின்ன சப்போர்ட் பிக்டோல கொடுத்துட்டு எந்திக்கிறோம். பிக்டோவை சின்னதாக புஷ் பண்ணி. குட் குட், நோ ப்ராப்ளம். எஸ், good try. Down, up. Good try, good try. Down and up. Slowly down, path ukarunga and up. Last one. Down and up. Leg change. Down and up. Down
and up. குட் ட்ரை. எந்திரிக்கும்போது சப்போர்ட் எடுத்துக்கலாம் பிகினர்ஸ், நோ ப்ராப்ளம். கீழே போகும்போது மட்டும் பொறுமையா ஒரு கால உட்கார முடியுதுன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப். குட் ட்ரை, அது போதும். எந்திரிக்கும் போது ஒரு சின்ன புஷ் கொடுத்து எந்திரிச்சுக்கோங்க. கையெல்லாம் கீழே வைக்கணும்னா வச்சுக்கோங்க, பார்த்து உட்காருங்க. சேர் ஸ்லிப் ஆயிருந்தது, ஒவ்வொரு சில சமயம் ஃப்ளோர்ல ஸ்லிப் ஆயிருக்கும். யோகா மேட்லன்னா அப்படியே இருக்கும், அதனால பொறுமையா மெதுவா. அஸ்வதி ஸ்லோ டவுன் and up. Last two and up. Good try Subhamam. Last one. Down and up. Relax. Deep inhale, exhale, stretches. கை நல்ல சைட்ல ஸ்ட்ரெச், இன்னொரு கை கீழே லாக். கை ஸ்ட்ரெச் ஆகிற வரைக்கும் இன்ஹேல் எக்ஸேலும் ரிலாக்ஸாக பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கை ஸ்ட்ரெச் மேம். சுபா மேம் ஃபர்ஸ்ட் கை ஸ்ட்ரெச், கை சைடில் ஸ்ட்ரெச். எஸ், அதுக்கப்புறம் எழுதிக்கலாம். 10 9 8 7 6 5 4 3 2 1. சைட் சேஞ்ச். ஃபுல்லாக சைடில் ஸ்ட்ரெச் ஒரு கை, இன்னொரு கை கீழே லாக். 1 2 3 4 5 6 7 8 9 10 10 9 8 7 6 5 4 3 2 1. காலை பேக் ஃபோல்ட். சப்போர்ட் வேணா பக்கத்தில் இருக்கிற சேர்லேயே எடுத்துக்கோ. கை அப்படியே கொஞ்சம் பேக் புஷ். 10 9 8 7 6 5 4 3 2 1. Leg change. 1 2 3 4 5 6 7 8 9 10 10 9 8 7 6 5 4 3 2 1. Relax. Knee hug. ஃப்ளோர்ல படுத்துட்டு நல்ல ரெண்டு காலையும் சேர்த்து நீ ஹக் பண்ணிக்கிறோம். முடிஞ்சா கழுத்து மேல வரலாம், இல்லைன்னா ரிலாக்ஸா கழுத்து கீழே வச்சுட்டு ஒன்லி காலை மட்டும் டைட் ஹக் பண்ணிக்கலாம். 5 6 7 8 9 10 10 9 8 7 6 5 4 3 2 1. ரிலாக்ஸ். ஸ்பைன் ட்விஸ்ட். ஒரு காலை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம், இன்னொரு காலை முட்டு மேலேயோ இல்லை முட்டை தாண்டியோ ஆப்போசிட் சைடு கையை வச்சு பிடிச்சு நல்லா எவ்வளோ முடியுதோ ஃப்ளோர் கொண்டு வர ட்ரை பண்ணுறோம். ரெண்டு ஷோல்டரும் தரையில டச், கால் எங்கே மடக்கி இருக்கீங்களோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் கழுத்து. ரெண்டு ஷோல்டர் தரையில டச் ஆயிருக்கணும் சுபாமா. எஸ். 5 4 3 2 1. சைட் சேஞ்ச். ஃபர்ஸ்ட் ரெண்டு காலம் நீட்டிருக்கோம், ஒரு காலம் மடக்கிறோம். அதை ஆப்போசிட் சைடில் உள்ள கையை வச்சு பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அது அப்படியே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். எவ்வளோ முடியுதோ தர வரைக்கும் கொண்டு போக ட்ரை பண்ணுறோம். ரெண்டு ஷோல்டரும் தரையில் அமுக்கி வச்சுருக்கோம். கால் எங்கே போயிருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் கழுத்து. Ten 9 8 7 6 5
4 3 2 1. கழுத்துக்குள்ளது நார்மல் கிராஸ் லெக்ல உட்காரணும்னால உட்காந்துக்கோங்க, இல்லைன்னா வஜ்ராசன் போடணும்னா உட்காந்துக்கோங்க. ஒரு கை கீழே லாக், கழுத்துல மாடரேட் ப்ரெஷர். இந்த கையை கீழே லாக் பண்ணுறதுக்கு ரீசன், இல்லைன்னா இப்படி கொஞ்சம் ரிலாக்ஸாக விட்டுருவோம் ஷோல்டரை. இது இப்படி போச்சுன்னா ஃபுல் ஸ்ட்ரெச் கிடைக்காது, அதுக்காக தான் ஆப்போசிட் சைடில் கிரிப் கிடைக்கிறக்காக இது கீழே கூடி லாக் பண்ணுறோம். கிராஸ் லெக்கில் உட்காந்துருக்கவங்க பின்னாடி பிடிச்சிக்கிட்டா கூட ஓகே. 10 9 8 7 6 5 4 3 2 1. Side change. 1 2 3 4 5 6 7 8 9 10 10 9 8 7 6 5 4 3 2 1. Relax. Last one, full body stretch. கை ரெண்டும் லாக், heels up, midsection full stretch, shoulder lift up, elbow மடக்காம hands up. உங்களை மேல இருந்து யாரோ இழுக்கிற மாதிரி ஃபுல் பாடியும் ஸ்ட்ரெச். 8 9 10 10 9 8 7 6 5 4 3 2 1. Relax. Done.